இவங்களுக்கு என்னன்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சியில திரு சரத்பவார் வந்து எப்பயுமே கழுவுற மீன்ல நழுவுற மீன். அவர் வந்து எல்லா பக்கமும் துண்டை போட்டு வச்சிருப்பாரு. அதுல வந்து ஒன்றும் குழப்பமே கிடையாது. இப்போ வந்து அவருடைய உறவினர் அஜித் பவார் வேற இறந்துட்டார். அதனால வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த லிங்க் வந்து இன்னும் டைரக்ட் ஆயிருச்சு. நமக்கு வந்து முன்னாடி அவர் மூலமாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நேரடியாக அவங்க தொடர்பு பண்ணிட்டாங்க. திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இவர் மேல ஒரு பெரிய மதிப்பு உண்டு. ஏன்னா மூத்த தலைவர்கள் மதிக்கக்கூடியவர் தேவகவுடா மதிப்பாரு, இவரை மதிப்பாரு, பால் தாக்கரேக்கு எதிரான ஒரு வார்த்தையோட சொல்ல மாட்டேன் பாருங்க. எல்லா பக்கமே ஒரு பெரிய மதிப்பு வச்சிருக்கு. அதனால வந்து அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா இருக்கு. சென்ட்ரல்லையும் அவங்க தான் ரூலிங்ல இருக்காங்க, ஸ்டேட்லயும் அவங்க தான் ரூலிங்ல இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க எது கீழே இறங்குற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க வந்து 80% சீட் ஆட்டை போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல் மொத்தமா வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால் மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா அடுத்த 3 எலெக்ஷனுக்கு பிஜேபி தவிர வேற யாருங்கிற மாதிரி நிக்கலாம். நீங்க இப்போ போய் பிஜேபி அங்க போய் சேர்ந்தீங்கன்னா ஒரு 3 இதுல எலெக்ஷன்ல நீங்க எம்எல்ஏ ஆகலாம். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. அதே தான் இங்க வந்து மகாராஷ்டிரால இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு என்ன உறுத்துதுன்னா இவங்க ஆதரிச்சாங்க நமக்கு வந்து போயிருமே, நமக்கு வந்து நம்ம ஃபேஸ் ஆஃப் ஆயிருமே. போன முறை பாஜக வந்து இதை அட்டெம்ப்ட் பண்ணி ஃபெயில் ஆச்சு. அதை மறந்துடக்கூடாது. பாஜக அட்டம் பண்ணி அதை சக்சஸ் பண்ண முடியல. 2026 ஏப்ரல்ல அவங்க ட்ரை பண்ணது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து டீல் இன்ட்ரெஸ்ட் ட்ரை பண்ணி கொண்டு வந்தாங்க, பண்ண முடியாம போயிருச்சு. இந்த முறை அவர் என்ன பதட்டப்படுறாருன்னா திமுக இந்த பக்கம், காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியே போயிருச்சு. அப்ப திமுகவுக்கு இப்ப எந்த பைண்டிங்கும் கிடையாது. இப்ப காங்கிரஸ் இருக்கும்போது கூட்டணி தர்மம்னு ஒரு பைண்டிங் இருந்துச்சு. இப்ப நீங்க தான் விட்டுட்டு போயிட்டீங்க அவங்கள. இவங்க கை விட்டுட்டு போயிருவாங்களா? ஆனா இவங்க கையை பிடிச்சிக்கிட்டே சுத்தணுமா?